கல்லீரல் ஏம்மா பேர் வந்துச்சு இப்போ சொல்லுமா. கல்லீரல்னு ஏன் பேர் வச்சுக்காங்கன்னா, நம்மளுடைய வயிற்றுல கல் இருந்தாலும் அதோட கல் அது கரைஞ்சிடும். அதே சமயத்தில் அதுதான் கல்லீரல்னு அதுக்கு பேர். கல்லீரலுக்கு புதுசாக விளக்கம் சொல்லி நீதான் புது விளக்கம். சாப்பிட்டா நம்ம வயிற்றுல கல் இருந்தாலும் அது வெளியில வந்து அதுதான் பேரு கல்லீரல். உனக்கு யார் சொல்லு? அது எவ்வளோ சாப்பிட்டாலும் அது ஜீரண சக்தி ஆயிடுதுல்ல. கல்லீரல் சாப்பிட்டாவா? கல்லீரல் அது கோழிக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் அதுக்கு ஜீரண சக்தி ஆகுதுல்ல. அதனால தான் நமக்கும் அதை சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் நமக்கும் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். புது விளக்கம் எங்கம்மா? யாருமா உனக்கு இந்த விளக்கத்தை சொல்லி கொடுத்தா? யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. கல்லீரல்ன்றது அதான் அது அது கோழி கொட்டிக்கிற மாரி கொட்டிக்குது, கோழிக்கு ஜெர்மான் ஆகிற மாரி ஜெர்மான் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல பழமொழி. சொல்லி நீ காதில் வாங்கியிருக்கியா? நீ தான் அந்த காலத்து அந்த காலத்தில் நீ சொல்கிறது, நானும் எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் அது கல்லீரல்னு சொல்கிறது. கோழி கொட்டிக்கிற மாரி கொட்டிக்கிற கோழிக்கு எவ்வளோ ஜெர்மான் ஆகுதோ அந்த மாரி உனக்கு ஆயிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது கல்லீரல். வேற ஏதாவது உனக்கு பழமொழி தெரிஞ்சா சொல்லு. வேற என்ன தெரியும்? கல்லீரல் அப்புறம் மண்ணீரலுக்கு ஏதாவது சொல்லுவியா? சொல்லு. ஈரல் ஈரல் சாரி ஈரலுக்கு சொல்லு. ஈரல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு எவ்வளோத்துக்கு எங்கள் அம்மாவோட புது கண்டுபிடிப்பு கல்லீரல் சாப்பிட்டாங்க. ஐயோ சிரிப்பாக வருது. வளரம்மா பொதுவாகவே நிறைய பேர் கல்லீரல் தான் வாங்கி போவாங்க. ஏன்னா அந்த கல்லீரல் வந்து நல்ல உடம்புக்கு சாப்பிடணும். முக்கியமாக ஆம்பளை தான் நிறையா சாப்பிடணும். ஏன்னா கல் இருந்தால் அவங்களுக்குலாம் அது வெளியில் வந்துடும். சரி சரி, நீ சொன்னதை நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இனிமேல் கல்லீரல் யார் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் இதுதான் விளக்கம். சரி.